லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவிடைகளே சரணம். ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண. எல்லே இளங்கிளியே இன்னம் ஊரங்குதியோ, எல்லே இளங்கிளியே இன்னம் ஊரங்குதியோ, சில்லென்றழையேன் நங்கை மீர் போதற்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லிகள் நீங்கட நானேதான் ஆயிடுக. வல்லிகள் நீங்கட நானேதான் ஆயிடுக. உள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, உள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை. எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க. வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க. வல்லானை மாயனே பாடேலோரம் பவாய். வல்லானை மாயனே பாடேலோ ரெம்பவாய். இந்த பாசுரமோட ஒரு சின்ன விளக்கம் ஆர் எசன்ஸ் ஆஃப் த பாசுரம் என்னன்னு பார்ப்போமா? இந்த பாசுரத்துல ஒரு பெண் தோழி இன்னொரு பெண் தோழியை எப்படி எழுப்புறா, அவ எப்படியெல்லாம் உரையாடுறா, நகைக்கிறா அப்படின்றத நம்ம ஆண்டாள் நாச்சியார் அழகா பாடியிருக்கா. அவ எப்படி எழுப்புறா பேசுறான்னு பார்ப்போமா? எல்லே என் தோழியே, இளமை கிளியே, நாங்கள் எல்லாரும் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படி எல்லாம் அழைத்தும் இன்னும் நீ உறங்கிட்டே இருக்கிறாயே அப்படின்னு சொல்லி அவ எல்லாரும் கூப்பிடுறாளாம். அப்போது அந்த தோழி கோபத்துடன், என்னை அழைக்காதீர்கள், இதோ வந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றாளாம். இதை கேட்டு அந்த தோழிகள், உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது போ, இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதேன்னு நீ சொல்றியே அப்படின்னு சொல்லி சிடுசிடுக்கிறாளாம். அப்போது அந்த பெண் தோழி சொல்றாளாம், சரி சரி, எனக்கு பேச தெரியவில்லை, நீங்களே பேச்சில் திறமசாலியாக இருந்து கொள்ளுங்கள், நான் ஏமாத்துக்காரியாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாளாம். அதுக்கு அந்த பெண் தோழிகள், அடியே, நாங்கள் எல்லாரும் உனக்கு முன்னமே எழுந்து வர வேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும், அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உன்கிட்ட இருக்கிறது அப்படின்னு அவ எல்லாரும் கேட்கிறாளாம். அவளோ சண்டைக்காரி, பேச்சை விட மறுக்கிறாளாம். அவ என்ன சொல்றான்னா, என்னவோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறீர்கள், எல்லாரும் வந்து விட்டார்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாளாம். அதுக்கு அந்த தோழிகள் சொல்றாளாம், நீயே வெளியில வந்து இங்க இருக்க போறே எண்ணிப்பார் அப்படின்னு சொல்றாளாம். வலிமை பொருந்திய குவலையா பீடம் எனும் யானையை அழித்தவரும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவருமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வாயேன் அப்படின்னு சொல்லி அவ எல்லா அன்பு தோழிகளும் கூப்பிடுறாளாம். இதெல்லாத்தையும் சேர்த்து இந்த பாசுரத்துல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம்னா, ஒரு பாடலை இரு தரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலேயே இனிமைப்பட பாடியிருக்கிறாளாம் நம்ம ஆண்டாள் நாச்சியார். அதனால பெண்களுக்கு பேச்சு கத்துத்தரவா வேண்டும்,
இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கலாய்க்கும்படியான ஒரு சூழலும், அதே மாதிரி நகைச்சுவை ததும்ப இந்த பாசுரத்தை பாடியிருக்காளாம். படிக்க படிக்க சர்க்கரை துண்டா இனிக்கும் போல ஒரு பாசுரமாம் இது. இந்த பாசுரத்தோட தோழியை எழுப்பும் படலம் முடிஞ்சாச்சுன்னு சொல்றான். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.